ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து வேகமாக இந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இந்த பிடிஎஃப் எனக்கு வந்து உங்களில் ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணீங்க. ஸோ அதில் நான் படித்து பார்த்தேன். படித்து பார்த்து இது வந்து ஏன்னா என்கிட்ட வந்து பெரிய சோர்ஸும் கிடையாது. பட் உட்காந்து யோசித்ததில் இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி தான் வந்து அதாவது நேற்றுக்கு தான் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே போட்டிருக்க டேட்டும் இங்கே போட்டிருக்க சைனும் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மிஷன் ரெக்யூப்மெண்ட் நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் ஆஃப் ரோஸ்கர் மேலா டு பி ஹெல்ட் ஆன் 21/12/2014 224 ரிகார்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 21 டிசம்பர் இன்னும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 14 இன்னும் ஒரு 10 நாள் தான் வந்து இருக்குது. 10 நாளில் ஒரு ரிசல்ட் வராத ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து பாசிபிள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் வந்து இங்கே இது பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ரெண்டாவதுல 3வது பாயிண்ட்டு அப்லோட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன்லி ஃபார் ரெக்யூப்மெண்ட்ஸ் டன் ஆஃப்டர் 29/10/2024 அந்த மிஷன் ரெக்யூப்மெண்ட் போர்ட்டல். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 29/10/2024 அப்புறம் யாரெல்லாம் வந்து ரெக்யூர்மெண்ட் முடிச்சிருக்க கேண்டிடேட்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் அப்லோடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது வேணும் பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். அதாவது அப்படி பார்க்கையில வந்து உங்களுதும் வந்து இன்கேஸ் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா வேக வேகமாக பண்ணுறதுல வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க இல்லையா. ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அட் 45 லொக்கேஷன் அக்ராஸ் த கண்ட்ரி லிஸ்ட் ஆஃப் லொக்கேஷன் இதெல்லாம் வந்து பின்னாடி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க. காது குத்து கடை வெட்டி இது மாதிரி வைக்கிறோன்னா ஒரு 100-200 பேர் நம்ம கூப்பிட்றோன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து இல்லை கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடத்திக்கிட்டே போவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஒரு டைம் வந்து நிச்சயம் தேவை. ஒவ்வொரு ஷெடியூலும் கரெக்டாக பண்ணுறது, சீனியர் ஆஃபீஸர் வந்து பார்க்குறது, இடத்த சூஸ் பண்ணுறது, எப்படி பண்ணும், என்ன பண்ணும், பிளானு. ஏன்னா 45 பிளேஸ்லேயும் வந்து ஒரே டைமில் நடத்தணும் அப்படின்னா அதுக்குண்டான வேலைகள்லையும் வந்து சரியாக வந்து பண்ணணும். அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் இந்த இடத்துல எனக்கு வந்து உதைக்குது. ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற 10 நாளில் பண்ண முடியுமானா ஏன்னா பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஆனால் ரிசல்ட் சீக்கிரம் வரணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அறக்க பறக்க பண்ணக்கூடியது தான் ஒன்று. இன்னொன்று 29/10க்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் இதில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஒரு 4 நாள் ஒரு 2 நாள் 3 நாள் வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கூப்பிட்றதுலேயும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். ஓகே, ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததுலையும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஏன்னா அந்த பசங்களும் கான்டாக்டில் இருந்தேன், அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களே கூப்பிட்ருவாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி நடக்குதுப்பா, இந்த டேட்டில் இப்படி வந்து இந்த மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களும் வந்து போய் வாங்கியிருக்காங்க. பட் அதெல்லாம் என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே வராமல் இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதில் சேருவீங்களா அப்படிங்கிறது எனக்கு பெரிய டவுட் தான். ஓகே, ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னா வந்து அது வரவேற்க ஒரு விஷயம் தான், ஒரு நல்ல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான். ஒரு 70% வாய்ப்பு குறைவு தான். ஒரு 30% தான் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. என்னோடய வியூ எப்படினாலும் உங்களை நிறைய பேர் கேட்டுருவீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ சொன்னேன் நான். ஒருவேளை ரிசல்ட் வந்துச்சுன்னா நல்ல விஷயம், இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்புவோம். பட் மொத்தத்தில் பார்க்கும்போது இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படி நடந்தாலும் சரி உங்களோட இந்த SSGD 2023-24 இந்த கேண்டிடேட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது என்னுடைய சைட்லேருந்து பெரிய கேள்வி தான்.